الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم. இந்த டீயை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்கதா. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளட்டும், கபூல் செய்யட்டும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தரட்டும். யாரெல்லாம் 10வது படிச்சிருக்கீங்க கை தூக்குங்க. 10வது முடிச்சவங்க மாஷா அல்லாஹ். எவ்வளவு மார்க் எடுத்தீங்கத்தா? 300. நீங்க மாஷா அல்லாஹ். +2 படிச்சவங்க கை தூக்குங்க. +2 முடிச்சவங்க. +2 யாருமே படிக்கலையா? அல்ஹம்துலில்லாஹ். இது இங்க இந்த மஹல்லாவில் எத்தனை ஃபேமிலி இருப்பாங்க? உங்களை மாதிரி எத்தனை பசங்க இங்க இருப்பாங்க? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்களா இங்க? மற்ற பசங்க எல்லாம் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காங்களா ஜாலியா? IPL நடக்குது. ஆமா, அது ஒரு பெரும் பிரச்சனை. அதனால சென்னை தான் விளையாண்டு முடிச்சிருச்சு. அப்புறம் என்ன? மற்றது பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் எல்லாம் வெளியே ஃப்ரீயா இருக்காங்க. அப்படியா? சரி சரி. நீங்க என்ன IPL நடக்கிற அன்னைக்கு இப்படி கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்யறது? என்ன பசங்க ரொம்ப IPL நடக்க கூட கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, அதை விட்டு வர முடியாதுல்ல. சரி கவனிங்க, நான் என்ன செய்யறேன்னா, நான் ரொம்ப சுருக்கமா பேசுறேன் உங்கள்கிட்ட. ரொம்ப நேரமா பேசாம சுருக்கமா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சுருக்கமா பேசிட்டு அடுத்துக்கு போயிடலாம் நம்ம. இந்த இந்தியா இருக்குதுல்ல, இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு சொல்லுங்க? யார் தெரியும்? யாராவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு சம்சா. அப்துல் கலாமா? வேற யாரு? சிரிக்காம சொல்லணும். இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? கமலஹாசனா? நேரு? இல்ல, இது சிரிக்கிறதே இல்லை, இது முக்கியமான விஷயம். அப்துல் கலாம் ஆசாத்தா? பேர சொல்லுங்க. தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்றியா? நீ அவர் சொல்லி கொடுக்க சொல்ற. அப்துல் கலாம் ஆசாத்தா? வேற யார் சொல்றீங்க? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? காமராஜர். நல்லது, சிறந்த மனிதர். வேற யாராவது? யாருமே சொல்லலையா? அப்துல் கலாம் ஆசாத் இல்லையா அவர் பேரு? அபுல் கலாமா? அப்துல்லா அபுலா? நீ யார் சொன்னா? வா இந்த சம்சா சாப்பிடு போய். வா 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 வா. நீங்க கவனிங்களே. இப்ப நீங்க, இது நம்ம நாடு தானே. நீங்க பெரிய பசங்க கவனிங்க. தம்பி நீங்க பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. நீங்களாம் கொஞ்சம் கவனிக்கல. இது நமது நாடு. இந்த நாட்டுக்காக நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒரு முஸ்லீம் முதல் கல்வி அமைச்சரா இருந்துதான் இந்த நாட்டுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கினார். இப்ப இருக்கக்கூடிய IIT, MIT, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழகத்தினுடைய திட்டம் எல்லாத்தையும் உருவாக்குனது யாருன்னா ஒரு முஸ்லீம். ஆனா உங்களுக்கு இத்தனை பேத்துல அவர் பேர் அபுல் கலாம் ஆசாத்னு சொல்றதுக்கு முடியல, தெரியல. அவ்வளவு வருத்தமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இது வருத்தமா இல்லையா? எவ்வளவு பெரிய வருத்தம். இப்படி வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க அங்க நின்னுங்க, அப்பதான் பேச மாட்டாங்க அவங்க. பசங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்கணும். அப்படித்தானே? நம்ம உங்களை பார்க்க தானே வந்திருக்கிறோம். நீங்க தான் சமூகத்தினுடைய முதுகெலும்பு.
உங்களுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய, இந்த சமூகத்தினுடைய, இந்த மஹல்லாவுடைய வளர்ச்சி. உங்க வாழ்க்கை மொரானா சொன்னாங்கல்ல, அவங்க பிரதர் பேசும்போது சொன்னாங்கல்ல, வாழ்க்கை இப்படி ஜாலியா போய்கிட்டே இருந்துச்சுன்னா 30 வயசுக்கு பிறகு வாழ்க்கை கஷ்டமாயிடும், கஷ்டப்படுவீங்க. உங்க நண்பர்களை, பெற்றோர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு 5000 ரூபாய் காசை கேட்டா அவர் விட்டுட்டு போயிடுவாங்க நண்பர்கள்லாம். ரொம்ப ஆழமாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் உங்க வளர்ச்சியை கொண்டுதான் இந்த சமூகம் வளரும். உங்க வளர்ச்சியை கொண்டுதான் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஏற்படும். நமக்கு யாரு ஒரு முஸ்லீம் இந்தியா அவர் தான் எல்லாமே செஞ்சாருன்னு சொல்றோம், ஆனா அவருடைய பேர் கூட நமக்கு தெரியல. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சருடைய பேர் தெரியல. இப்ப நம்ம தெரியாம இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, பாட புத்தகங்கள்ல அவர் பாடத்தை எடுத்துட்டாங்க. பாட புத்தகம் தமிழ், நம்முடைய இந்தியாவுடைய பாட புத்தகம் இருக்குல்ல, அதுல முன்னாடி எல்லாம் அவர் பேர் இருந்துச்சு. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அவர் தான் இந்தியாவுடைய யூனிவர்சிட்டி, இந்தியாவுடைய IIT, MIT, தொழில்நுட்ப கல்வி முறை எல்லாத்தையும் உருவாக்குனார். இன்னைக்கு பாடத்திட்டத்துல இல்லை. ஏன் இல்லைன்னா, நீங்க தான் நம்ம ஜெனரேஷன்ஸ், உங்களுக்கு தெரியல பாருங்க. 10th படிச்சவங்க இருக்கீங்க, +2 படிச்சவங்க இருக்கீங்க, காலேஜ் படிச்சவங்க இருக்கீங்க. அப்ப நம்ம கல்வி நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கல்வி நிலை எப்படி இருக்கு? அதனால உங்க மஹல்லாவுல தயவு செய்து இங்கே ஒரு வலிமையான கல்வி நிலை உருவாக்கப்படும். எஜுகேஷனல் கல்வி, இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சியை கொண்டுதான். மௌலானா சொன்னாங்கல்ல, கல்வி இல்லைன்னா ஒண்ணுமே நடக்க முடியாது. நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும், நம்ம சுதந்திரங்கள் பறிக்கப்படும், உங்க வீடு பறிக்கப்படும், உங்க ஆதார் பறிக்கப்படும். இது சிரிக்கிற விஷயம் அல்ல. ஜாலியா வாழ்க்கையில IPL பார்த்துக்கிட்டே இருந்து ஜாலியா அந்த முக்கத்துல 5 பேர், அந்த முக்கத்துல நான் ஜாலியா இருக்க வேணாம்னு சொல்லல, கொஞ்சம் உணர்வுகளோடு இருங்க. உங்க உரிமைகள் பறிக்கப்படும். எங்க காலங்கள் அடுத்து போயிடும். எங்க காலங்களே கஷ்டமா இருந்தது. நீங்க பெரிய பிள்ளையா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தாடி வந்துடும், கல்யாணம் முடிஞ்சு புள்ள பத்துருவீங்க. இன்னும் 10 வருஷத்துல உங்க உரிமைகள் பறிக்கப்படும் போது என்ன செய்வீங்க? யார்கிட்ட பேசுவீங்க? யார்கிட்ட போய் குரல் கொடுப்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க? கேட்க முடியாது. பலகீனமான சமூகமாக மாறிடுவோம். பலகீனமான சமூகமாக மாறிடுவோம். உங்களால எதையுமே செய்ய முடியாது. சிரிச்சுக்கிட்டே, விளையாண்டுக்கிட்டே, ஜாலியா அட்டடிச்சுக்கிட்டே. சைனாவுல ஒரு கதை இருக்குது. சைனாவுல ஒரு கதை. ஒரு பெரிய ஈ என்ன செஞ்சா, குட்டி ஈட்ட சொன்னுச்சுன்னா, நான் வெளியே போகும்போது நீ எங்கேயும் பறந்து போயிடாத, நீ இங்கேயே இரு. குறிப்பா அங்க பாரு, ஒரு ஸ்வீட் எல்லாம் இருக்குது, நிறைய ஸ்வீட் எல்லாம் அங்க இருக்குது. அந்த ஸ்வீட்ல போய் உட்காந்தீங்கன்னா இனிப்பா தெரியும், ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்வீட் சருக பேப்பர் இருக்குல்ல, அதுல நீ மாட்டிப்ப, உன்னால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லுது. அம்மா ஈ குட்டி ஈட்ட சொல்லுது. குட்டி ஈ சொல்லுச்சு, எப்ப பார்த்தாலும் ஏன் என்னை நீங்க எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதை பண்ணாத, ஜாலியா இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. இல்ல, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு அம்மா ஈ சொல்லுது குட்டி ஈட்ட. ஒரு தடவை அந்த குட்டி ஈ கேட்கல ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பறந்து போய் அந்த இனிப்பு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துருச்சு. சருக பேப்பரா இருக்குது, அங்க உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு உட்காருது பறக்குது, உட்காருது பறக்குது, அங்க உட்காருது, உட்காந்துக்கிட்டே விளையாடுது. அது நினைச்சுக்கிச்சு, அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கு, எவ்வளவு இனிப்பா இருக்குது, இதை போய் இத்தனை நாள் என்னை போவேனான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த குட்டி என்ன செஞ்சு நினைச்சுக்கிட்டே அப்படி ஒரு இடத்துலயா உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல போய் உட்காரும் போது ரொம்ப இனிப்பா இருந்தோடனே சாப்பிடுது. அதை சாப்பிட்டோட ரெக்கை அடிக்கிறத விட்டுருச்சு. ரெக்கை போய் அந்த சருகையில மாட்டிக்கிச்சு, சருகை பேப்பர்ல மாட்டிக்கிச்சு. கத்துது. மாட்டின உடனே பறந்து வெளியே வர முடியல, கத்துது. கத்துன உடனே பக்கத்துல இருந்த நண்பர்கள்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் பறந்து ஓடிட்டாங்க. காப்பாத்த முடியல, எல்லாம் ஓடிட்டாங்க. இது கத்துன உடனே அம்மா ஈ வந்துருச்சு. அம்மா ஈ அந்த குட்டிகிட்ட சொன்னிச்சு, ஏன் நீ இப்படி பண்ண? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இங்க வராத, இது இனிப்பா தெரியும், ரசனையா தெரியும், பாக்குறதுக்கு ஜிகு ஜிகு ஜிகுன்னு தெரியும், ஆனா அதுல மாட்டிக்கிட்டா வெளியே வர முடியாது, நான் சொன்னேன் இல்லைன்னு அழுகுது. அம்மா அழுகுது. இந்த குட்டி என்ன செய்யுது, என்னை காப்பாத்துங்கன்னு கத்துது. அம்மா என்ன செய்யுது, முயற்சி பண்ணி அந்த குட்டி இழுக்குது. அப்படியே வேகமா இழுத்துது. ரெக்க ரெண்டும் பிஞ்சு போச்சு. ரெக்க ஈயுடைய ரெக்க பிஞ்சிடுச்சு. பிஞ்சனுடைய அந்த ஈ பறக்க முடியாம அப்படி துடிதுடித்து இறந்து போகுது. அந்த அம்மா பார்த்துட்டு கஷ்டப்படுது. இதுதான் வாழ்க்கை. சில நேரங்கள்ல உங்களுக்கு உங்க அம்மா அத்தா, உலமாக்கள், உங்க மஹல்லா வாசிகள் உங்களுக்கு எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க நல்லா இருக்கணும். இப்ப நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்க எதுவும் காசு கொடுப்பீங்களா? நீங்க நல்லா படிச்சு ஒரு டாக்டரா,
ஒரு கலெக்டரா, ஒரு முஃப்தியா, ஒரு ஆலிமா, ஒரு பெரிய ஸ்காலரா நீங்க சமூகத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஹாரன் வச்ச ஒரு கார்ல வரீங்க கலெக்டர் ஆகி இந்த ஏரியால வந்தீங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க? இந்த மக்களுக்கு நீங்க எவ்வளவு சேவைகள் செய்ய முடியும், ஏழைகளை சரி செய்ய முடியும், ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும், உங்க மஹல்லாவுக்கு பெருமை, எல்லாமே பெருமை தானே. ஆனா அது உங்களுக்கு இந்த வயசுல புரியாம இருக்கக்கூடாது. தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நான் சொல்றத உங்க நல்லதுக்கு தான் எல்லாம். இப்ப அந்த இளைஞர்கள்லாம் பாருங்க, உங்க ஜமாத் மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க பாருங்க. இந்த ஏற்பாடு பண்ணி உங்களெல்லாம் அழைப்பு கொடுத்து நோட்டீஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு சம்சா வடையெல்லாம் கொடுத்து டீ கொடுத்து எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இவங்கெல்லாம் பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? நீங்கள்லாம் வளரணும், நீங்கள்லாம் டெவலப் ஆகணும்னு தான் செய்யறாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு 5 விஷயங்கள் சொல்லுவேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். இந்த 5 விஷயங்களையும் மனதுக்குள்ள வச்சுக்கோங்க வாழ்க்கையில. ஏன்னா லைஃப் இந்த ஏஜ்ல சொன்னாங்கல்ல, 13 இருந்து 19 ஏஜ் வரை டீனேஜ், இந்த ஏஜ்ல வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, வாழ்க்கை இப்படி இருக்கணும். எல்லாரும் ஒரே வச்சிருக்கீங்களா? ஒரே ரிங்டோன் வச்சிருக்கீங்களா? ஒரே ரிங்டோன். வாழ்க்கை எப்பவுமே இப்படி இருக்கணும். ஓகே, வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல இப்படி இருந்தீங்கன்னா, இப்படி மெதுவா கஷ்டப்பட்டு ஏறிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை சைன்னு ஈஸியா போயிடும். ஆரம்பத்துல இப்படி ஈஸியா வந்தீங்கன்னா ஒரு 25 வயசு ஆன பிறகு வாழ்க்கை கஷ்டமாயிடும். திரும்பி ஏறும்போது முட்டி மோதி மோதி கஷ்டப்படணும். அதனால உங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அதை கொஞ்சம் ஆழமா, அதெல்லாம் கொடுக்கறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்களேன். பேசும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா பேச முடியாது. முன்னாடியே கொடுத்துருக்கணும், இல்லைன்னா கடைசியில கொடுங்க. இப்பதான் மாணவர்கள் கேட்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. சம்சா கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு அப்புறம் திரும்பி. அதனால என்ன செய்யணும்? நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. நான் உங்க பிரதர் மாதிரி. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்துதான் நம்ம உரிமைகளை பாதுகாக்கணும், நம்ம சுதந்திரங்களை பாதுகாக்கணும். நம்ம அதை செய்யலைன்னா நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுரும். இப்போ யார்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் நடக்காது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப காலமா நம்ம போராடத்தானே செய்யறோம். ரோரா போராடுறோம், சிஆருக்கு போராடுறோம், அதுக்கு போராடுறோம், என்ஆர்சி போராடுறோம். போராடி ஏதாவது கிடைச்சிச்சா? ஒண்ணுமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் 5 பேர் 10 பேர் சேர்ந்து தண்ணி வரலன்னு குடம் முடிச்சு நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து முனிசிபல் கவுன்சிலர் வந்துருவார். என்ன பிரச்சனை, நாளைக்கு பண்ணித்தரேன்னு சொல்லுவார். ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணா இந்த பகுதியுடைய எம்எல்ஏ வந்துருவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, பண்ணித்தரேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு 1,00,000 பேர் சேர்ந்து போராடினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. யாரையும் கேட்க மாட்டாங்க. நம்ம உரிமைகளுக்கு, நம்ம சுதந்திரத்திற்கு, நம்ம வளர்ச்சிக்கு நாம தான் தயாராகணும். வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இஸ்லாமிய மஹல்லாக்கள், மஸ்ஜித் சார்ந்த மஹல்லாக்கள் இதன் மீது கவனம் செலுத்துறாங்க. இப்ப சமூக எல்லா இடங்கள்லையுமே அந்த முயற்சிகள் நடக்குது. அந்த முயற்சியை உங்க மஹல்லாவிலையும் உங்க பெரியவங்க, உங்க இளைஞர்கள், உங்க உலமாக்கள்லாம் சேர்ந்து பண்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எதை நம்ம சொல்றோமோ மனசுல ஏத்துக்குங்க. சரி, நான் 5 விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், வாழ்க்கையில ஈமான பலப்படுத்துங்க. நம்ம எல்லாம் முஸ்லிம்கள். ஓகே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிரேஸ். அது நமக்கு ஈமான் கிடைத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு காலங்காலமா சுக்ர் செய்யணும். நம்ம கண்டதை வணங்காம, சிலைகளை வணங்காம நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து மக்கள் எல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய அந்த அவருடைய ஈமானை கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியம். அது பெரிய சுப்பீரியாரிட்டி கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நாங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லா நிலையிலும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தணும். நம்முடைய ஈமான் தான் நம்முடைய பலம், நம்முடைய ஈமான் தான் நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. ஈமானிய வலு இல்லைன்னா உங்களால எதையுமே எதிர்க்க முடியாது. தீமைகளை உங்களால எதிர்க்க முடியாது. சீக்கிரமே சடைவடைஞ்சிருவோம், சீக்கிரமே வெக்ஸ் ஆயிடுவோம், சீக்கிரமே ஸ்ட்ரெஸ் ஆயிரும் நமக்கு. அதனால இந்த ஈமானிய வலுவை நீங்க வாழ்க்கையில ஸ்ட்ராங் செய்யுங்க. எப்படி ஸ்ட்ராங் செய்யறது? ஈமானை நான் எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னா 4 விஷயங்கள் செய்யணும் ஈமானை வலுப்படுத்துறதுக்கு. ஒன்று, நீங்க என்ன இபாதாத்துகள் செய்றீங்களோ அதை ரூஹானியத்தா செய்யுங்க. தொழுகும் போது நிதானமா தொழுங்க, அல்லாஹ்ட்ட மெதுவா தொழுங்க, தொழுகையை முழுமையா தொழுங்க. தொழுகைதான் நம்முடைய சக்தி. நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம இபாதாத்துகள் செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் உண்டாகும். எப்படி நம்ம சாப்பிட்றோம்ல, ஆப்பிள் சாப்பிட்றோம், ஆரஞ்சு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம். எதுக்கு சாப்பிட்றோம்? உடல் ஸ்ட்ரென்த்துக்கு. பிசிக்கலி நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ல, அதுக்கு சாப்பிட்றோம். நம்ம உள்ளுக்குள்ள இருக்குதுல்ல ஒண்ணு ஸ்ட்ரென்த், அது ஒரு ஆன்மா, நம்முடைய உயிர் இருக்குல்ல, நம்முடைய உயிர் ஸ்ட்ரென்த் ஆகணும்னா நம்ம இபாதாத்துகள் செய்யணும். அதனால தொழுகையில நிதானமா தொழுக. டபக்குன்னு தொழுகிறது,
தொழுகையில சிரிக்கிறது அப்படிலாம் செய்யாம அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளோடு தொழுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க ஈமான ஸ்ட்ராங் செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, குரான் ஷரீஃப் ஓதுங்க. யாரெல்லாம் எங்களுக்கு குரான் ஓத தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். மாணவர்கள் யாருக்கு குரான் ஓத தெரியும்? குரான் ஓத தெரியுமா? மாஷா அல்லாஹ், வெரி குட். நிறைய பேருக்கு குரான் ஓத தெரியுது. மக்தப் இங்க நடக்குது. அப்ப குரான் வந்து the Quran is a conversation between abd and Allah. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் தான் குரான். எந்த அளவுக்கு நம்ம குரானோட இணையிறமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். எல்லா நிலையிலும் ஸ்ட்ராங்கான மனநிலை நமக்கு வரும், தைரியம் வரும், கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால குரான் மீது கவனம் செலுத்துங்க. டெய்லி ஒரு அரை பக்கம் ஓதுங்க, ஒரு பக்கம் ஓதுங்க, தர்ஜுமாவோட படிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்றான், அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான் நம்ம தெரிஞ்சுக்கணும். குரான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மோஜிசா, அதை மறந்துடக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது, காலை மாலை திக்ருகள் செய்யணும். அல்லாஹுடைய பெயரை உச்சரிக்கணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க சொல்லி பாருங்களே, நீங்க அடுத்த தடவை என்னை பார்க்கும்போது சொல்லுவீங்க, ஆமா மௌலானா எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, எனக்கு பயமே இல்லை, ஒரு ஸ்ட்ராங் மாடல் எனக்கு கிடைக்குது அப்படின்னு எப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படும்னா எப்போ திக்ருகள் செய்யறாங்களோ ஏற்படும். நாலாவது உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, உங்க ஈமான ஸ்ட்ராங் செய்யணும்னா மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, நீங்க துவாக்கள் அதிகமா அல்லாட்ட செய்யணும். சின்ன குழந்தைகள் தானே நீங்க எல்லாம் அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் உடனே கொடுத்துருவான், உடனே கொடுத்துருவான். யாரெல்லாம் அத்தா அம்மாவுக்காக துவா செய்றீங்க? கை தூக்குங்க மகளா. மாஷா அல்லாஹ், வெரி குட். நல்ல பிள்ளைங்க எல்லாருமே நல்ல, உங்க மகளால எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. மாஷா அல்லாஹ். அத்தா அம்மாவுக்காக துவா செய்யணும், அப்படித்தானே? அவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்தி வளர்க்குறாங்க. யார் அத்தா அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க, அம்மா நான் உங்களுக்கு துவா செஞ்சேன், அத்தா நான் உங்களுக்கு துவா செஞ்சேன் சொல்லணும். நீங்க சொல்லி பாருங்க, அவங்க உங்க மேல அன்பு செலுத்துவாங்க, அவங்களும் மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். துவாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதுஊஹு அஸ்தஜிபு லக்கும், நீங்க என்னிடத்தில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் தர்றேன். சோ ஒரு விழிப்புணர்வினுடைய முதல் விழிப்புணர்வு என்னன்னா, அல்லாஹ்வை மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதுதான் முதல் விழிப்புணர்வு. ஓகேவா? இதை மனதில் வச்சுக்கோங்க, உங்க ஈமான ஸ்ட்ராங் செஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ஒழுக்கமான வாழ்வியலை வாழுங்க. மிக முக்கியமான விஷயம். அஹ்லாக், டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ஒரு எஜுகேஷன் இருக்குல்ல, கல்வி இருக்குல்ல, இந்த கல்வி எப்ப முழுமையாகும்னா, கல்வினா வெறும் அறிவு மட்டும் இல்லை, கல்வியோட சேர்ந்த அறிவு இருக்கணும், அறிவோட சேர்ந்த ஒழுக்கம் இருக்கணும், ஒழுக்கமோட சேர்ந்த திறமைகள் இருக்கணும், திறமைகளோட சேர்ந்து அப்ளைங் நாலேஜ் இருக்கணும், அதை அமல்படுத்தணும். இது நாளுக்கும் சேர்ந்துதான் கல்வின்னு பேரு. இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அறிவு இருக்கிறவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட ஸ்கில் இல்லை, திறமைகள் இல்லை. உன்கிட்ட அறிவும் ஸ்கில்லும் இருக்குது, ஆனா அப்ளை பண்ண தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சமூகம் நாம இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான நபர்கள் நாம. வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூட் டு பில்ட் த நேஷன்? எங்களுடைய நாட்டை வலுப்படுத்துறதுக்கு எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டணும். நீங்க நினைக்கிறீங்க நான்லாம் ஒரு சின்ன இடத்துல இருக்கேன், நான் என்ன செய்ய, அப்படி நினைக்காதீங்க. உலகத்துல சாதிச்சவங்க எல்லாருமே ஒரு சாதாரண கிராமங்கள்ல இருந்து, ஒரு சின்ன பட்டிக்காட்ல இருந்து வந்தவங்க தான், பட்டிக்காட்டுல இருந்து வந்தவங்க தான். உங்களுக்கு தெரியுமா, இப்ப தமிழகத்துல இருக்கிறாங்க சதகத்துல்லா ஆர்பிஐ டைரக்டர், சதகத்துல்லா சார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்பிஐ பாஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டைரக்டராக இருந்தவர் சதகத்துல்லா. அவரு ஒரு தடவை என்கிட்ட பேசினார். எங்க மாமாவா பாருங்க, அவர் என்கிட்ட ஒரு தடவை, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு நிறைய நான் 2 பேரும் பேசிக்குவோம். அவர் சமீபத்துல அவங்க அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க சமீபத்துல, அவங்க உயிரோட இருக்கும்போது அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப சொல்லிட்டு சொன்னாரு, அவர் 9வது படிக்கும் போது அவங்க அத்தா இறந்து போயிட்டாங்க. அவர் 8th முடிச்சு 9th போறாரு, அவங்க அத்தா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அன்னைக்கு எல்லா உறவுகளும் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு, அவங்க அத்தாவுடைய ஜனாசா. அவங்க உறவுகள்லாம் சொன்னாங்களாம் சதகத்துல்லா சார்ட்ட, அவர் 8th முடிச்சு 9th போறார். சதகத்துல்லா, உனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, நீ தான் இனிமே இவங்கெல்லாம் படிக்க வைக்கணும், அதனால என்ன செய்ய, நீ வேலைக்கு போயிடணும், படிப்பெல்லாம் உனக்கு ஒத்து வராது அப்படின்னு அந்த சொந்தக்காரவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அவங்க அம்மா சத்தம் விட்டுருக்கிறாங்க. அவங்க ஒரு 33 வயசு விடோ, கணவன் இழந்த ஒரு பெண்மணி, 33 வயசு. அந்த பெண்மணி உள்ள இருந்து சொல்லியிருக்கிறாங்க, சதகத்துல்லா நீ யார் சொல்றதையும் கேட்காது, நீ படி, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை படிக்க வைப்பேன் அப்படின்னு அந்த அம்மா, அந்த 33 வயசு விடோ, அந்த ஒரு விதவை பெண், அந்த பையன்ட்ட அந்த சதகத்துல்லாட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீ படி, கஷ்டப்பட்டு படி. அதே மாதிரியே அந்த பெண்மணி
வயலுக்கு போய் கல் உடைச்சு கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த அவங்கள படிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு முஸ்லீம் RBI டைரக்டரா இருந்தாலும் அது அவர் மட்டும்தான். காரணம் என்ன? ஒரு பெண்மணியுடைய வைராக்கியம், ஒரு ஆணை உருவாக்கணுங்கிற வைராக்கியம். நம்மையே நமக்கு அத்தா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நமக்கு சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா நம்ம ஏன் படிக்க மாட்டேங்கிறோம்? அதனால உங்க படிப்பு தான் உங்களுக்கு எல்லாமே. அந்த படிப்பு ஸ்ட்ராங் ஆகணும்னா உங்களுக்கு அகலாக் சரியாக டிசிப்ளினா இருக்கும். அன்பாக பேசுங்க, மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க, மூத்தவங்களை மதிங்க, உங்க பெற்றோர்கள் மீது கண்ணியம் செலுத்துங்க. நட்பு தேவைதான், நட்பு தேவை, ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமாக இருங்க, அங்க உட்காந்து பேசுங்க, எல்லாம் நடக்கணும். ஆனா வரம்புகளை மீறாதீங்க. ஓலா தத்தகம், எந்த நிலையிலும் வரம்பு மீறாதீங்க. நீங்க வரம்பு மீறிட்டீங்க மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கு உள்ளாயிருவீங்க. இன்னைக்குள்ள சமூகத்தினுடைய 2 ப்ராப்ளம் என்ன? ஒன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னொன்னு பயோடெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா நீங்க பார்க்கக்கூடிய மொபைல், நீங்க விளையாடுற கேம்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க? ஃப்ரீ ஃபயர்னு சொல்றாங்க, பப்ஜி, GT, என்னென்னமோ கேம் சொல்றாங்கல்ல, அந்த கேம் எல்லாம் பாருங்க, டமால் 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 சுட்டுக்கிட்டே தான் இருப்பான். இன்னொருத்தனை கொண்டுகிட்டே தான் இருப்பான் அந்த கேம் உடைய. உங்களுக்கு என்ன மனநிலை ஏற்படும்? அந்த கேம் மூலமாக உங்களை அடிமைகளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்க அடிமைகளாக மாறுறீங்க, உங்களை அறியாமையே அதுக்கு நீங்க அடிக்ட் ஆகுறீங்க. நான் சமீபத்தில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனா அந்த பையன் படுத்திருந்தான், கை மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த பையனுக்கு இப்படி கை மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் என்ன அந்த பையன் வெறும் 8வது தான் படிக்கிறான், அந்த பையன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கேட்டேன், அவங்க அத்தா அழுகுறாரு. அழுதுட்டு சொன்னார், எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டோம் மோனா, அவனை மாற்ற முடியல. மொபைல் விளையாண்டு கேம் விளையாண்டு அவனுடைய மைண்ட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சான். ஃப்ரீஸ் ஆகி அந்த கை மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கலாம். அவனுக்கு பேச்சு வர மாட்டேங்குது, சிந்தனை இல்லை, வந்து இப்படிதான் இருக்கும், அப்படியே பார்க்கலாம். இப்படியே கை மட்டும் இப்படி ஆடுதுன்னா விளையாண்டு 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 பலகீனம் ஆயிட்டான். கேர்ஃபுல்லா இருங்க, விளையாடுங்க, ஒரு நேரம் வைங்க, உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா நீங்க எப்படி சமூகத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அடிக்ட் ஆயிருவீங்க. அடிக்ட் ஆனா அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாது. ரொம்ப ஆழமா நீங்க யோசிங்க, உங்களை நீங்களே யோசிச்சுக்கங்க, உங்களை நீங்களே சரி செய்யுங்க, உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்பதான் சமூகத்தை நீங்க யோசிக்க முடியும். அப்போ ஒண்ணு, இந்த கேம்ஸ், அசிங்கமான படங்கள், மோசமான வலைதளங்கள், இதுல மாட்டிக்காதீங்க. மனிதனுடைய மூளையில டொபமைன் அப்படின்னு ஒண்ணு உண்டாகும். டொபமைன் அறிவியல் சார்ந்து சொல்றேன். டொபமைன், இந்த டொபமைன் அதிகமாக அதிகமாக பாவங்கள், ஆசைகள் தூண்ட ஆரம்பிக்கும். அப்ப அதுல இருந்து நீங்க வெளிவர முடியாது. ஆரம்பிக்கும் போது சிம்பிளா ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும், விளையாடுற போது சிம்பிளா விளையாடுற மாதிரி தெரியும். அப்படியே போய் 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 நேரங்கள் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் விளையாடுவீங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 5 மணி நேரம், இப்படியே அதிகரிச்சு ஸ்கூலை கட்டடிப்போம், எங்கேயாவது ஓரத்துல உட்காருவோம், 4-5 பேர் சேர்ந்து விளையாடு, அப்படியே அதிகமாயிடும். கேர்ஃபுல்லா இருந்துருங்க. அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வெளியே சொன்னுச்சுல்ல, போகாத போகாதன்னு, போய் மாட்டிக்கிட்டா கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க அம்மா அத்தா யாரு கஷ்டப்பட்டாலும் உங்களை மீட்டெடுக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க. ஸோ அதனால முதலாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த போதை வஸ்துக்கள் இதெல்லாம் மாட்டிக்காங்க. இந்த மாதிரி போனு மொபைல்லாம் மாட்டிக்காது. இரண்டாவது என்னன்னா, இந்த போதை வஸ்துக்கள். நண்பன் சொல்லுவான், ஒரு வலிச்சு பாருமா, கொஞ்ச நேரம் குடிச்சு பாருமா, குடிச்சிட்டோம்னா முடிஞ்சு, அடிக்ட் ஆயிடும். கேர்ஃபுல்லா இருந்துக்க. அவங்களோட சேராதீங்க, தனித்து வாங்க. தவறான சிந்தனைகள் வரும்போது மாதல்லா அல்லாங்கிற வார்த்தையை உச்சரிங்க. தவறான சிந்தனைகள் நம்மள்ட்ட இருந்து வெளியாயிடும். மனிதர்கள் எல்லாத்துக்கும் வர்றதுதான், ஆனா கேர்ஃபுல்லா இருந்துக்கல. மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளிவர முடியாது. அப்புறம் மருத்துவம், கைகால் விளங்காது, மண்ட மூளை வேலை செய்யாது, கால்கள் எல்லாம் குறுகி போயிடும். அது இன்பமா தெரியும், பாவங்கள் எப்பயுமே இன்பமா தான் தெரியும். ஆனா அது பண்ண பிறகு பெரிய நோய் வந்துடும், கஷ்டம் வந்துடும். அம்மா அத்தா துடிப்பாங்க, தாங்க முடியாது. அம்மா அத்தா கஷ்டப்படுவாங்க, தாங்க முடியாது. நீங்க அழுகிறத பார்த்தா உங்க அத்தா அழுவாங்க, நீங்க அழுகிறத பார்த்தா உங்க அம்மா அழுவாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் அழுவு கஷ்டப்படணுமா? அதனால தயவு செய்து ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை வாழ முயற்சி செய்யுங்க. இது 2வது. 3வதா நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, நல்லா படிங்க. வாழ்க்கையில நல்லா படிங்க. எப்படி படிக்கணும்? அதுதான் மெயின் டாபிக் இங்க. முதல்ல 2 தான் கோர். இந்த கோர், அதாவது ஈமானும் ஒழுக்கமும் தான் அடிப்படை. இது 2 மனிதனுக்கு வந்துருச்சுன்னா, 3வதாக நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க படிப்பு. எப்படி படிக்கிறது? என்ன படிக்கலாம்? நான் ரொம்ப சுருக்கமா விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த நாடு இருக்குல்ல, இந்த நாடு வந்து ஒரு பெரிய நாடு. இது வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, இது வந்து ஒரு சப்கான்டினென்ட். இந்த நாட்டுக்கு பேரு துணைக்கண்டம். இதுல பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல விதமான மதங்கள் எல்லாமே இருக்கிறது தான் இந்தியா.
ஒரு சில நாடுகள்ல குளிரா இருக்கும், சில நாடுகள்ல பாலைவனமா இருக்கும். ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை, குளிரும் இருக்கும், பாலைவனமும் இருக்கு, மழை எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான நாடு இந்தியா. இந்த நாட்டை வலுப்படுத்தணும், இந்த நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா நீங்க படிக்கணும். சரி, படிப்பு எத்தனை வகையா படிக்கலாம்? படிப்பு மொத்தமே 4 வகை தான். இந்த 4 வகையில நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறத உங்க ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுல எழுதுங்க. கனவு காணுங்க. செய்யறோம், சாதிக்கிறோம், சாதிக்கிறோன்னு யோசிக்காதீங்க. கனவு காண ஆரம்பிங்க. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. அந்த இடத்துக்கு போனா நான் என்ன செய்வேன்னு யோசிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக அந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. அப்ப படிப்பு மொத்தமே 4 வகை தான். முதலாவது படிப்பு என்னன்னா அதிகார வாய்ப்பு கல்வி முறை. முதலாவது என்ன? அதிகார வாய்ப்பு கல்வி முறை. நாம அதிகாரத்துக்கு வரணும். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்ல, மைக் இருந்தனால தானே கேட்குது. நான் மைக் ஆஃப் பண்ணிட்டா நாங்க பேசுறது கேட்குமா? கேட்காது, சத்தம் குறைஞ்சிரும்ல. அதிகாரம்ங்கிறது இதுதான். என் பேச்சு வெளியே போகணும், என் சுதந்திரங்கள் பாதுகாக்கப்படணும், என் உரிமைகள், நான் சாப்பிடணும், வேலைக்கு போகணும், எல்லாம் செய்யணும்ல. எல்லாம் தடுத்துனாலும் என்ன செய்வீங்க? அதெல்லாம் கிடையாது, வேலையெல்லாம் கிடையாது உங்களுக்கு. நீங்க எதுவுமே இது பண்ணக்கூடாது, நீங்க நோட்ல வண்டி ஓட்டக்கூடாது, நீங்க வீடு கட்டக்கூடாது, உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாதுன்னா யார்கிட்ட முறையிடுவீங்க? முறையிட முடியாது. ஸோ கல்வியை கொண்டுதான் நம்முடைய சுதந்திரங்களையும் உரிமைகளையும் அடைய முடியும். முதலாவது கல்வி முறை அதிகார வாய்ப்பு கல்வி முறை. அதிகார வாய்ப்பு கல்வி முறைனா என்ன அப்படின்னா, கலெக்டராக இருக்கிறது, கலெக்டராக மாறுறது, ஜட்ஜாக மாறுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் பயணிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம நாடு 4 தூண்களை கொண்டு இருக்கு. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படின்னா IAS, IPS, IRS போன்ற கல்வி முறைகள். 2வது இருக்குது ஜுடிஷியரி, அப்படின்னா நீதித்துறை, ஜட்ஜாக இருக்கிறது, அட்வொகேட்டாக இருக்கிறது. இவங்க தான் நாடை இயக்குறாங்க. இவங்க தான் என்ன செய்யறாங்க? இந்த நாட்டையே இயக்குறாங்க. நம்மளை அறிஞ்சும் அறியாமலையும் அவங்க தான் இயக்குறாங்க. அரசியல்வாதிகள் இயக்குறது இல்லை, இவங்க தான் இயக்குறாங்க. 3வது டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் தான் பாதுகாப்பு துறை, ராணுவத்துக்கு போறது. 4வது மீடியா. மீடியானா ஜேர்னலிசம், பத்திரிகை துறை. இந்த 4ம் தான் இந்தியாவுடைய 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் தான் அதிகார வாய்ப்பு கல்வி முறை. இந்த 4 தூண்கள்ல நாங்க போயிருக்கிறோமா அப்படிங்கறது நீங்க யோசிக்கணும். உங்கள யார் அதுக்கு தயாராகணும்? அந்த இடத்துக்கு நீ ஒரு போலீஸ் ஆபீசரா, ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு அழகா அப்படி ஸ்டார் எல்லாம் குத்திக்கிட்டு இந்த மஹல்லாவுக்கு வந்தா எப்படி இருக்கும்? உங்க பேர் என்ன? இப்ராஸா? இப்ப இப்ராஸ் என்ன செய்றாரு? அப்படியே ஒரு ஸ்டார் எல்லாம் குத்திட்டு IPS ஆபீசரா ஒரு கார்ல நிக்கிறாரு. இப்படி அப்படியே இந்த ஊரே என்ன செய்யும்? இந்த மஹல்லாவே இப்ராஸ் வந்துட்டார், இப்ராஸ் வந்துட்டார், எல்லாரும் கூப்பிடுங்க, பள்ளியாசல கூப்பிடுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க, அவங்க எல்லாம் உங்களை சூழ்ந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த நிலைக்கு வந்தாதான் உங்களால ஒரு சேஞ்ச கொண்டு வர முடியும். இந்த நிலைக்கு வந்தாதான் ஒரு மாற்றங்களை நீங்க ஏற்படுத்த முடியும். அதனால தயவு செய்து வாழ்க்கையில அதிகார வாய்ப்பு கல்வி முறையை விரும்புங்க. உங்க பேர் என்ன? ஃபர்ஹான். இப்ப நீங்க ஃபர்ஹான் ஜட்ஜ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஜட்ஜ், நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இல்ல ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? எத்தனை பேத்துக்கு நீங்க நீதி வழங்க முடியும்? எத்தனை ஏழைகளை பாதுகாக்க முடியும்? எத்தனை பேத்துக்கு உதவி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு, ஜஸ்டிஸ் அக்பர் அலின்னு சொல்லி, நீதிபதி அக்பர் அலி, என்னுடைய மென்டார் மாதிரி, க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு. அவர் ஜட்ஜா இருக்கும் போது சொல்லுவாரு, மோலானா நான் எத்தனை பேத்துக்கு நேர்மையான முறையில் நீதி வழங்கி இருக்கிறேன். அந்த பெண்கள், அந்த ஆண்கள் எல்லாம் என் கையை பிடிச்சி, என் காலை பிடிச்சி, ஐயா நீங்க இருந்தனாலதான் என் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு ஜட்ஜ்மெண்ட்டை நல்லபடியா வழங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அவர் நல்லவரா இருக்கிறதுனால தானே அத்தனை பேருக்கு நல்லதை வழங்க முடியுது. இப்ப நாம அங்க போனாதான் நல்லதை செய்ய முடியும். இங்க உட்காந்துக்கிட்டு பொட்டி கடை வச்சு, பிரியாணி கடை வச்சு, செருப்பு கடை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துக்கு எப்படி போறது? நம்ம அந்த இடத்துக்கு போனாதான் நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதனால உங்க மஹல்லாவில இருந்து ஒரு சில மாணவர்கள் தயாராகுங்க. யாரு நீங்க கேட்டீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, நல்லா படிக்க சொல்லுங்க, நீண்ட இலக்கோடு படிக்க சொல்லுங்க, பெரிய பெரிய அப்ஜெக்டிவோடு படிக்க சொல்லுங்க. அதனால என்ன செய்யணும்? முதல்ல அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு நீங்க வரணும். அதுக்கு முயற்சி செய்யுங்க. இது ஒரு முறை. ஃபர்ஸ்ட் அவ்வளவு. மொத்தமே கல்வி 4 முறை தான். இதுல என்ன வேணாலும் படிக்கலாம். நிறைய எக்ஸாம் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, இப்படி நிறைய எக்ஸாம் இருக்கு. விஓவா போலாம். விஓவா நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேனே, ரொம்ப ஆழமா இதை கவனிக்கணும் நீங்க. 1979ல 1979ல இந்தியாவில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். அந்த கமிஷனுக்கு பேர் என்ன? கமிஷனுக்கு பேர் இல்ல, உங்களை தான் கேட்கிறேன். மண்டல் கமிஷன். மண்டல், மெண்டல் இல்ல, மண்டல். புரியுதா? மண்டல் கமிஷன். ஓகே.
அவர் ஒரு நபர், நல்ல நபர். அவர் இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. எதுக்கு இந்த கமிஷன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள், எஸ்சினா ஷெட்யூல் கேஸ்ட், எஸ்டினா ஷெட்யூல் ட்ரைப், இந்த மலைவாழ் மக்கள் மற்றும் தலித் மக்கள், தலித் மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப இருக்காங்கல்ல தலித் மக்கள், நம்ம கீழ் ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப இந்தியாவில் பின்தங்கி போயிட்டாங்க. வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, அந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும். அந்த ரிசர்வேஷனுக்காக வேண்டி இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு சொன்னாரு, இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர். அந்த மண்டல்ங்கிறவர் சொல்றாரு அரசாங்கத்திட்ட அரசாங்கம் சரின்னு சொல்லி முயற்சி செய்யும் போது பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணணும். அப்படி ஒரு கமிஷன் போட்டா அப்படி செய்யணும்னா, அதாவது 100 பேத்துல 27 பேத்துக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றான், கவர்மெண்ட் வேலை, எல்லா வேலை வாய்ப்புகள்லையும். ஆனா உயர் ஜாதி மக்கள் அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. உயர் ஜாதியா சொல்லுவாங்கல்ல, உயர் ஜாதிகள், நாங்கெல்லாம் உயர் ஜாதியா இருப்போம்னு பேசுவாங்கல்ல, அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மக்கள் 1979ல போடப்பட்ட கமிஷன் 1992 தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது, அது அமல் செய்யப்பட்டது. 14 வருஷம் அந்த மக்கள் போராடி தன் உரிமைகளை அடைஞ்சாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. உங்க விஓ யாருன்னு பாருங்க. இந்த மஹல்லாவுடைய விஓ, இந்த பகுதியினுடைய விஓ யாரு, தாசில்தார் யாரு, டெபுட்டி கலெக்டர் யாரு, இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஆபீசர்ஸ் யாரு, எல்லாம் செக் பண்ணுங்க, அவங்களதான் இருப்பாங்க. அந்த எஸ்சி எஸ்டி மக்கள் தான் இருப்பாங்க. தன் உரிமைகளை அடைஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் போராடி? 14 வருஷம் போராடி அடைஞ்சுக்கிட்டாங்க. 14 வருஷம் போராடி தன் உரிமைகளை அடைஞ்சுக்கிட்டாங்க. நமக்குன்னு சில கமிஷன் இந்தியாவில் போடப்பட்டுச்சு, நமக்குன்னு சில கமிஷன் இந்தியாவில். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிக்க முடியாது, இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய நிலைமைகளை தெரியணும்ல, நம்ம ஏன் பின்தங்கி போயிட்டோம், நம்ம ஏன் பலகீனமா இருக்கோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் சமூகத்தினுடைய முதுகெலும்பு. நீங்க நல்லா படிச்சு வளர்வதை கொண்டுதான் சமுதாயமும் இந்த நாடும் வளரும். நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்மளும் கஷ்டப்படுவோம், நீங்களும் கஷ்டப்படுவீங்க, உங்க புள்ள குட்டிகள்லாம் கஷ்டப்படுவாங்க. தயவு செய்து வாழ்க்கையில முன்னேறணுங்கிற உணர்வுகளை எடுத்துக்கல. ஓகே, நமக்குன்னு சில கமிஷன் போடப்பட்டுச்சு இந்தியாவில். 2005ல சச்சார் கமிட்டி, திரும்பி 2008ல ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, திரும்பி 2010ல குண்டு கமிட்டி, திரும்பி 2013ல மாதவ மேனன் கமிட்டி. இத்தனை கமிஷன் போடப்பட்டும் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். 3 பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு பிச்சைக்கார முஸ்லீம். கல்வியில, மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலயும் ஒரு பின்தங்கிய சமூகமாக நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தான் உங்களுக்கு. அதுக்குத்தான் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறது, அதுக்குத்தான் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கறது. அதனால என்ன நீங்க படிக்க ஆசைப்படுறீங்களோ நல்லா படிங்க, படிப்பை விட்டுறாதீங்க. அதனால முதலாவதாக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யும். 2வது கல்வி முறை என்னன்னா டெக்னாலஜி சார்ந்த கல்வி முறை. வசதி வாய்ப்புகள் இருக்கு, நல்லா படிக்கிறீங்க, டாக்டருக்கு படிங்க, ஐஐடியில படிங்க, ஜேடபிள்யூ எழுதுங்க, ஜேஇ எழுதுங்க, என்ஐடியில படிங்க, பெரிய பெரிய டெக்னாலஜி சார்ந்த படிப்பை, டேட்டா சயின்ஸ் இன்னைக்கு படிக்கலாம், ஏஐ டெக்னாலஜி இருக்குது, ஏஐ டெக்னாலஜி படிங்க. இதெல்லாம் படிச்சு எப்படி சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு யோசிங்க. டெக்னாலஜி சார்ந்து படிக்கணும் நம்ம, அதை மனதில் வச்சுக்கோங்க. இது 2வது படிப்பு. 3வது விவசாயம் சார்ந்து படிங்க, நல்ல ஆசிரியர்களாக உருவாகுங்க. 1 டீச்சர் ஈக்குவல் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. ஆசிரியராக ஆகிறதுக்கு வாழ்க்கையில முயற்சி செய்யுங்க. டீச்சர் ஆனீங்கன்னா பெரிய பெரிய சேஞ்சஸ் உங்களால பண்ண முடியும். சிறுதொழில் சார்ந்து படிங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸ் இருக்குது, அது எப்படி படிக்கலாம், சிறுதொழில் படிங்க. சர்வீஸ் ஓரியன்டேஷன் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, அது படிங்க. ஸ்கில்ல வளர்த்துக்குங்க. 1972ல சைனாவும் நம்மளும் ஒரே மாதிரி தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு சைனா நம்மளை விட 40 மடங்கு வளர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இது மாதிரி நான் இப்படி உங்கள்கிட்ட பேசுறனோ அதே மாதிரி 30 வருஷமா அவன் பேசினான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 30 வருஷம். 1970ல இருந்து 2000 வரைக்கும் பேசினான். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம். சைனாவில் 30 வருஷமா தெருத்தெருவா போய் தெருத்தெருவா நின்று அங்குள்ள இளைஞர்கள்ட்ட, அங்குள்ள பெண்கள்கிட்ட, அங்குள்ள வாலிபர்கள்ட்ட படிங்க, நல்லா படிங்க, டெவலப் ஆகுங்க, கத்துக்கங்கன்னு சொல்லி 30 வருஷம் சொல்லி 2000லலாம் இந்தியாவுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசா மாறிட்டான் இன்னைக்கு சைனா. வெரி ஸ்ட்ராங். அவங்க மாணவர்கள்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. சைனால தானே நிறைய கண்டுபிடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, சைனா, ஜப்பான், ஜெர்மனி, தென்கொரியா, வடகொரியா, அவங்கெல்லாம் அப்படி ஆயிட்டான், நம்ம எல்லாம் அப்படி ஆகவே இல்லையே.
நம்ம இன்னமும் பல்லாங்குழி விளையாண்டுக்கிட்டு அந்த ரோட்ல இது பார்த்துக்கிட்டு, அந்த நாட்டில் கிரிக்கெட் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. சைனா கிரிக்கெட் போங்களா? ரஷ்யா பார்க்குறானா? அமெரிக்கா பார்க்குறானா? ஜப்பான் பார்க்குறானா? தென்கொரியா, வடகொரியா, வளர்ந்த நாடுகள் எதுவுமே கிரிக்கெட் பார்க்காது. எதெல்லாம் வளராம இருக்குதோ அந்த நாடு மட்டும்தான் கிரிக்கெட் பார்க்கும். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இது போன்ற நாடுகள் தான் கிரிக்கெட் பார்க்கும். ஆனா சில நாடுகள் கிரிக்கெட் விளாடுறான், ஆஸ்திரேலியா விளாடுறான். ஆனா அவன் ஃபுட்பால், கிரிக்கெட்டை விட ஃபுட்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கிரிக்கெட்டை விளையாட்டா பார்க்கறான். இங்கதான் கிரிக்கெட்டு மதம் மாதிரி இருக்குது, சண்டை போட்டு சாகும். அதை பார்த்து ஏதாவது பயன் இருக்குதா? ஒரு பயனும் இல்லை. ஆனா அதை பார்க்கலாம், பார்க்க வேணாம்னு சொல்லல. ஆனா அதுல போய் அடிக்ட் ஆகாதீங்க. வாழ்க்கை லட்சியத்தோட பயணிங்க. வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஃபுட்பால் தான் பார்ப்பான், இந்த வளராத நாடுகள் தான் கிரிக்கெட் பார்ப்பான். ஏன் யோசிச்சு பாருங்க. ஃபுட்பால் இருக்குதுல்ல, 22 பேர் இருப்பான், இங்கிட்டு 11 பேர், இங்கிட்டு 11 பேர், 2 பெரிய கிரவுண்ட் இருக்கும். 90 நிமிடம் விளையாடுவான். 90 நிமிஷம் ஒரு கோல் கூட போட மாட்டான். ஆனா ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு கோல் கூட போட முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் ஓடுவான். ஆனா கிரிக்கெட் அப்படி இல்லை. 11 விளையாடுவான், 2 பேர் வந்து நிற்பான், பேட் பிடிப்பான். அப்படித்தானே? ஒருத்தன் பால் போடுவான், ஒன்னு அடிக்கணும் இல்லை அவுட் ஆகணும், அவ்வளவுதான். ரிசல்ட் உடனே தெரியும். கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் ஒரே பால்ல ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் ஓரியன்டட் கேம், அது இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் அது. ஆனா ஃபுட்பால் அப்படி இல்லை. 90 நிமிஷம் ரிசல்ட்டே தெரியாது, ஓடிக்கிட்டே இருப்பான், வாழ்க்கையில கடைசி வரைக்கும் முன்னேறுவான். ஆனா இது அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். இன்னைக்கு பேசி நாளைக்கு விளையாண்டு நாளை கழிச்சு ஜெயிச்சு அடுத்த நாள் கார் வாங்கி படம் பார்த்து கனவுல அப்படியே ஒருத்தர் பணக்காரனாகி காலில் பார்த்தா காரில் போகணும் அப்படி நினைக்கணும். அப்படி இல்லை வாழ்க்கை. போராடணும். நீங்க எல்லாம் போராடணும். நல்லா படிங்க, ஆழமா படிங்க. 4வது படிப்பினுடைய முறை என்னன்னா, நல்ல பிசினஸ். உயர்தரமான, உங்க அத்தா பெரிய பிசினஸ் மேனா இருந்தா பிசினஸ் டெவலப் பண்ணுங்க, அது சார்ந்து படிங்க, அது சார்ந்து வளர்ச்சி அடைய முயற்சி செய்யுங்க. ஸோ இந்த 4 நிலைகள்லையுமே கல்வியில கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. 1 அதிகார வாய்ப்பு கல்வி முறை, 2வது டெக்னாலஜி சார்ந்த கல்வி முறை, 3வது வாழ்வியல் சார்ந்த சிறுதொழில் பண்றது, விவசாயம் படிக்கிறது, விவசாயம் சார்ந்த படிக்கிறது, டீச்சர்ஸ் ஆகிறது, 4வது பெரும் நிறுவனங்கள், பெரிய பெரிய கார்பரேட், பெரிய பெரிய பிசினஸ் மேனை நீங்க உருவாக்கணும். இந்த முறையில நீங்க டெவலப் பண்ணாதான் மாற்றங்க. ஸோ 1 ஈமான வலுப்படுத்துங்க, ஒழுக்கமான வாழ்வியலை வாழுங்க, 3வது நல்ல பாடங்களை படிங்க, 4வது இந்த போதை வஸ்துக்கள், இந்த டெக்னாலஜிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, 5வது மிக முக்கியமான விஷயம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சமூக பொறுப்புகளை சுமந்து கொள்ளுங்க. இப்ப இந்த மஹல்லாவில் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? யாராவது ஏழைகள் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏழைகள் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? எவ்வளவு குடிசையான வீடு இருக்கு. இந்தியாவில் உலகத்துல 30 கோடி மக்கள் நைட்டு நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படுக்க போறான். இந்தியாவில் மட்டும் 1 கோடி மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போறான். 36% முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. 36% மக்கள். வறுமை கோடுனா என்ன? ஒரு நாளைக்கு 100 ரூபா காசு இருக்காது அவங்கள்ட்ட, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. எவ்வளவு மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அதனால நீங்க படிக்கிறதுங்கிறது உங்களுக்கானதல்ல. நீங்க படிச்சு நல்ல டெவலப் ஆனா இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும், இந்த சமூகத்தை வலுப்படுத்த முடியும், சமூகத்தை இலக்குகளோடு உருவாக்க முடியும். உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு அது. அந்த பொறுப்பு உணர்ந்து கொள்ளுங்க. அதனால இளைஞர்கள், நீங்க இந்த ஊரை, இந்த மஹல்லாவை, இந்த நாடை, இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை எல்லாத்தையும் நேசிங்க. நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்க. 4 பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்க. 1, எல்லோரிடத்திலையும் அன்பாக பேசுங்க. அதிகாரமா பேசாதீங்க. அத்தா அம்மாட்ட அன்பா பேசுங்க, டீச்சர்ஸ்ட அன்பா பேசுங்க, நண்பர்கள்ட்ட அன்பா பேசுங்க. எரிஞ்சு விழுகாதீங்க. கோவப்பட்டு குறை சொல்லி இல்லை பேர்ட்ஸ் பயன்படுத்தி அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த பயனும் இல்லை. அன்பை கொண்டுதான் நம்ம ஜெயிக்க முடியும். சிரிச்சு பேசுங்க, அன்பாக இருங்க, எல்லாத்தோட இணைந்து வாழுங்க, சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை. என்னங்கத்தா? 2வது, மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் எனக்கு என்ன கொடுக்குறான் அந்த வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ள இப்பயே பழகுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேற மாதிரி தான் இருப்பாங்க. பயப்படாதீங்க. இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மயங்கவும் மயங்காதீங்க. எங்களுக்கு வேலை கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, கஷ்டப்பட்டுருவோமா, அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி அல்லாஹ் உங்களை விட்டுற மாட்டான். நீங்க உங்களை வலுவாக மாத்திக்கொள்ளுங்க. நீங்க உங்களை வலுவா ஸ்ட்ராங்கா முயற்சி செய்யுங்க, மாத்திக்கொள்ளுங்க. அதனால 3வது என்னன்னா, 2வது என்னன்னா அக்செப்டன்ஸ். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, பயப்படாதீங்க. 3வது, எல்லாரிடத்திலையும் மன்னித்து வாழுங்க. எல்லாத்தையும் மன்னிக்கணும். யாருடைய குறைகளையும் பார்க்காதீங்க, யாருடைய குறைகளை பத்தி பேசாதீங்க, யாருடைய குறைகளோடு பயணிக்காதீங்க.
அந்த குறைகளுக்கு பின்னால போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துங்க. ஓகே, எல்லாம் சந்தோஷப்படுத்துங்க. அத்தா அம்மாட்ட பிரியமா நடந்து கொள்ளுங்க. அவங்க காது கொடுத்து கேளுங்க. டென்ஷனை கத்தாதீங்க. நண்பர்களை விட பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு அது மாறி போச்சு. பெற்றோர்களை விட நண்பர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படி கொடுக்காதீங்க. அத்தா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு லைஃப் ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம். ஜாலி அப்படின்னா என்னன்னா அர்த்தடிக்கிறதல்ல. ஜாலினா நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். அல்லாஹ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கட்டும். நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. இந்த மஹல்லா அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். நல்ல இளைஞர்கள், நீங்க நல்ல மக்கள், நல்ல முயற்சி, நல்ல பொறுப்புதாரிகள், மஸ்ஜிதினுடைய பொறுப்புதாரிகள், நல்ல இமாம்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு மஹல்லாவை, ஒரு சமுதாயத்தை நம்ம வளர்க்க முடியும். ஓகே, அல்லாஹ் தஆலா உங்களை கபூல் செய்யட்டும். ரொம்ப அழகான சூழல், இந்த நல்ல பெரிய மஹல்லாவா இருக்கு, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறாங்களோ நண்பர்களை நிறைய கூட்டிட்டு வாங்க, நிறைய நண்பர்களை கூட்டிட்டு வாங்க. ஓகே, நீங்க நல்லா இருக்கணும் தானே இவங்க கஷ்டப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும்னு தானே யோசிக்கிறாங்க. அதனால சமூக பொறுப்போடு இருங்க. அல்லாஹ் தஆலா நம்மளை கபூல் செய்யட்டுமா சொல்லுமா? நான் என்ன என்ன எவ்வளவு நேரம் நான் பேசினாலும் நீங்க மறந்து போயிருவீங்க. வெளியே போனோடனே மறந்துடும்ல, மனிதன் தானே. நானும் அப்படித்தான். எனக்கு உட்காந்து நானும் மறந்தானே வரும். அதனால நான் பேசுறதை தயவு செய்து நீங்க உங்க மூளைகளுக்கு கொண்டு போகாது. சிந்தனைவாதிகளா மாறும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா நீங்க அறிவாளியா மாறிடுவீங்க. எப்ப நீங்க சிந்திக்கலையோ, வெறுமன மூளை கொண்டு போய் இன்ஃபர்மேஷனா யோசிச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனைவாதிகளா நீங்க மாற முடியாது. அதை மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால நான் 5 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில. ஒன்று, உங்க ஈமானை வலுப்படுத்துங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு. அந்த ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணுங்க. அதுக்கு தொழுகையின் மீது கவனம் செலுத்துங்க, நபியினுடைய முஹப்பத்தின் மீது கவனம் செலுத்துங்க, குரானின் மீது கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி குரான் ஓதுங்க, தர்ஜுமாவோட படிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் திக்ர்கள் செய்யுங்க. எதுவானாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே, என்ன வேணாலும் கேளுங்க, அல்லாஹ் நல்லா கொடுப்பான், நிச்சயமா கொடுப்பான். அவன்கிட்ட கேட்டு பழகுங்க. ஓகே, முதல்ல ஈமான ஸ்ட்ராங் செய்யுங்க. 2வது, ஒழுக்கமான வாழ்வியலை வாழுங்க. ஒழுக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளினா இருக்கணும் வாழ்க்கையில. டிசிப்ளின் எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, தோத்து போயிடுவோம். டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. 3வது மிக முக்கியமானது, இந்த போன், இந்த கேம்ஸ், இந்த அடிக்ஷன்ஸ், இதுல மாட்டிக்காதீங்க. அது இன்பமா தெரியும் பார்க்கும்போது, படிக்கும்போது, அது உள்ள போகும்போது அப்படியே உள்ள போயிடும். அப்படியே உள்ள போனா மாட்டிப்பீங்க. திரும்பி உங்களால எதையும் முன்னேறவே முடியாது, தோத்து போயிடுவீங்க. வாழ்க்கையில தோத்து போயிடுவீங்க. யாரும் தோக்கிறதுக்கு விரும்புவோமா? யாருமே வாழ்க்கையில தோக்க விரும்புவோம், ஜெயிக்க தானே விரும்புவோம். நீங்க ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அவசியம். அதனால தயவு செய்து நீங்க கட்டுப்படுதல் தான் வாழ்க்கையினுடைய ரகசியமே. ஒரு கார் எப்ப வேகமா போகும் சொல்லுங்க? ஒரு கார் எப்ப வேகமா போகும்? ஒரு காரை எப்ப வேகமா ஓட்டுவோம் நம்ம? நீங்க சொல்லுங்க. கார் இருக்குல்ல, அது எப்ப வேகமா ஓட்டுவோம்? ரோடு ஃப்ரீயா இருந்தா ஓட்டுவோம். நீங்க சொல்லுங்க. ரோடு ஃப்ரீயா இருந்தா. ஹைவே. வேற யாரு காரணம் சொல்லுங்க? அவங்களுக்கு இன்னொரு பிஸ்கட் தருவேன், பிஸ்கட் மோனாட்ட வந்து வாங்கி கொடுப்பேன். சொல்லுங்க. கார் எப்ப வேகமா போகும், எப்ப வேகமா ஓட்டுவோம்? ஹைவேல. வேற யாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க. அந்த கார்ல பிரேக் இருந்தா மட்டும்தான் வேகமா போகும். பிரேக் இல்லைன்னா வேகமா போக மாட்டோம். ஓகே, பிரேக்குங்கிறது அடிமைத்தனம் அல்ல, கட்டுப்படுதல்ங்கிறது அடிமைத்தனம் அல்ல. உங்களுக்கு இதை செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல. நீங்க பிரேக் இருந்தா மட்டும்தான் ஆக்சிலேட்டரை வேகமா கொடுப்பீங்க. பிரேக் பிடிக்கலன்னா காரை எடுக்கவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய காரை கொடுத்து ஓட்டுனா ஓட்ட மாட்டீங்க, ஏன் ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால தயவு செய்து 3வது மிக முக்கியமான விஷயம், இந்த மொபைல் போன்ஸ், இந்த அசிங்கமான படங்கள், மோசமான வீடியோக்கள், அதுல மாட்டிக்காதீங்க. அது அழுக்காயிரும். மூளையில உள்ளத்துல அழுக்கு வந்துருச்சுன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. 2வது என்ன, மிக முக்கியம், போதை வஸ்துக்கள். இந்த போதை பொருள், மாத்திரை, இதெல்லாம் அங்கங்க நிறைய பரவுது. ஸ்கூல்கள் எல்லாம் பழகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், பாக்குறோம். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க, அதுல மாட்டிக்காதீங்க. இது 3வது. 4வது என்னன்னா, நீங்க எல்லா நிலையிலையுமே நல்லா படிங்க, ஆழமா படிங்க, திட்டமிட்டு படிங்க, அதிகாரிகளா உருவாகுங்க. வலிமையான சமூகமாக மாறணும்னா நீங்க அதிகாரிகளா வந்தா மட்டும்தான் வலிமையாக மாற முடியும், இல்லைன்னா மாற முடியாது. 5வது, சமூக சிந்தனையோடு இருங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருங்க. அதுவரையும் போகாதீங்க. மாணவர்களுடைய மனநிலை அதுல இல்லை. மௌலானா ஆஜியார் இவ்வளவுதான், ரஹ்மத்துல்லாஹி பாய்
அது வரையெல்லாம் ஓடாது இங்கே. மாணவர்கள் அவன் வந்து அப்படியே துடிக்கிறான், அவனை வச்சு உட்கார வச்சு அவன் இருக்கிறத பேசுன்னு மறந்துடுவான். இதோட அவங்க மைண்ட் செட் பண்ணிடுவோம். நல்லா ஆழமாக கேட்டிருக்கிறாங்க, யாரும் முதல்ல நல்லா ஆழமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்கள் என்ன செய்யணும்? 5வது என்ன? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கு. ஓகே, அதை மனசுக்குள்ள. ஏன்னா பயான்கள் நிறைய கேட்குறோம் இல்லை, கேட்டு போயிடுறோம். நான் பயான் உங்கள்கிட்ட பண்ணலை, நான் சொல்றது ஐடியாலஜி, நான் உங்கள்கிட்ட பேசுறது கருத்தியல். ஒரு ஐடியாலஜியை நான் ஷேர் பண்றேன். அந்த ஐடியாலஜியை மனதுக்குள்ள கொண்டு போய் கல்புக்குள்ள மாத்துங்க, டிரான்ஸ்பரிங்கா மாத்திக்கங்க. இன்ஃபர்மேஷன் வேறு, டிரான்ஸ்பர்மேஷன் வேறு. இன்ஃபர்மேஷன்னா மனிதனுடைய மூளைக்கு போகும், டிரான்ஸ்பரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்துக்கு போகும். இப்போ நீங்க உள்ளத்திலிருந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க உள்ளத்துல ஆழமா கேட்டுக்கங்க. ஓகே, சமூக பொறுப்போடு இருக்கு. மக்களை பத்தி, ஏழைகளை பத்தி, இல்லாதவங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக படிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. ஓகே, 4 குணங்களை சொன்னேன் உங்களுக்கு. 4 குணங்கள் நீங்க வச்சுக்கணும். ஒன்று, மக்களிடத்துல அன்பா பேசுங்க. அம்மாட்ட, அத்தாட்ட, உஸ்தாதிட்ட எல்லாத்துட்டையும் அன்பா நடந்து கொள்ளுங்க. அன்பு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். 2வது, எல்லா நிலையிலும் அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் பாஸ் பண்ணுவோம், சில நேரங்களில் ஃபெயில் ஆயிடுவோம், சில நேரங்களில் கஷ்டமாகும், சில நேரங்களில் கஷ்டமா மந்துன்னு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகிக்க. எந்த நிலையிலும் தவறான முடிவுகளுக்கு போயிடக்கூடாது. 3வது என்னன்னா, மக்களை மன்னிச்சிடணும், சண்டை போடக்கூடாது யார்கிட்டையுமே. எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் நண்பர்கள், எல்லாரும் நல்லவங்க அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு வரணும். 4வது மிக முக்கியமான விஷயம், உம்மத்தை பத்தி, சமூகத்தை பத்தி கவலைப்படணும். ஓகே, சமூகத்தை பத்தி. ரோட்ல போறீங்க, அங்க ஒரு வயதான பாட்டி செருப்பு இல்லாம இருக்குதுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. ஓகே, ரோட்ல போறீங்க, ஒரு நாய் நிக்குது, தண்ணி குடிக்க கஷ்டப்படுதுன்னா தண்ணி கொஞ்சம் வச்சு கொடுக்கும். பிஸ்கட் வாங்கி போடுங்க, அந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க, தப்பு கிடையாது. வெயில் காலத்துல எல்லாரும் கஷ்டப்படுவாங்கல்ல. ஓகே, எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும், எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வுகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கம்மியா படிச்சிருக்கலாம், ஆனா உங்களை கொண்டு ஹிதாயத்துடைய வாசல் திறந்துடும். பெரிய இடத்துக்கு நீங்க போயிருவீங்க, பெரிய சமூகத்தினுடைய உச்சிக்கு போயிருவீங்க. செய்வோமா எல்லாரும் நம்ம இன்ஷா அல்லாஹ்? ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அமைதியா எல்லாரும் கேட்டீங்க, சந்தோஷமா இருக்கு எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்காக நான் துவா செய்யறேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க. இந்த ஊர் மக்களுக்காக, இந்த மஹல்லா பெரியவங்களுக்காக துவா செய்யுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பாவங்கள் குறைவா செஞ்சிருப்பீங்க, நாங்கெல்லாம் பாவம் நிறைய செஞ்சிட்டோம், அப்படித்தானே? நீங்க எல்லாம் பாவங்கள் கம்மியா பண்ணியிருப்பீங்க. உங்க துவாக்கள் அல்லாஹ்ட்ட கபூலாயிரும், சீக்கிரமே கபூலாயிரும். அதனால எல்லாத்துக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எதை பேசணுமோ, எதை கேட்டோமோ அதை அசை போடுங்க, உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, பேசுங்க. எல்லாரும் உள்ளத்துல தானே கேட்டீங்க, காதுல கேட்டீங்களா, கல்புல கேட்டீங்களா? கல்புல கேட்டிருக்கீங்க, காதுல கேட்டீங்களா? மாஷா அல்லாஹ், வெரி குட். அப்ப என்ன செய்யணும்? வாழ்க்கையில சிந்திங்க, அதை பத்தி யோசிங்க, யோசிச்சு பாருங்க, நல்லா படிங்க, டெவலப் ஆகுங்க. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.